أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وكشف الله به الغمة وجاهد في الله حق جهاده ونحن على ذلك من الشاهدين أما بعد அல்ஹம்துலில்லா. இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா எழுதின கிதாபு தௌஹீதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட மாபெரும் ஒரு அருள்கொடை நம்மை முஸ்லிம்களாக ஆக்கினது. அதுக்கப்புறம் நம்மை இந்த தௌஹீதில், இந்த ஈமானில் உறுதியாக இன்னைக்கு வரைக்கும் நிற்க வைத்து கொண்டிருக்கிறதுக்காக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட தௌஃபீக் இல்லாமல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட நாட்டம் இல்லாமல் நம்மால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னாலும் அல்லாஹ்வோட தௌஃபீக், அல்லாஹ்வோட நாட்டம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ போன கிளாஸில் முதல் பாடத்தை முடித்தோம். முதல் பாடம் மெயினாக பேசக்கூடிய விஷயம் தௌஹீத் என்றால் என்ன. ஏன்னா நம்ம கிதாபு தௌஹீதுன்ட்டு படிக்க போகிறோம். தௌஹீதோட புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது தௌஹீத்னா என்ன அப்படிங்கிறது நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க ஃபத்லு தௌஹீத். இந்த தௌஹீதோட சிறப்பு என்ன, ஒரு விஷயத்தோட சிறப்பு எப்போ நம்ம உணர முடியும். ஒன்றாவது அந்த விஷயத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ரெண்டாவது அந்த சிறப்பை நாம் வாசிக்க வேண்டும். என்ன அந்த சிறப்பில் என்ன, ஏன் நம்ம பார்த்தாலும் தௌஹீதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த சிறப்பு நமக்கு தெரிஞ்சால்தான் அதோட என்ன சொல்கிறது, அதோட இம்பார்ட்டன்ஸை, அதோட முக்கியத்துவத்தை நம்மளால் உணர முடியும். இல்லைன்னா சும்மா எல்லோரும் பேசுகிறாங்க நானும் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிவிடும். இன்னொன்று, இங்கே இருக்கக்கூடியவர்கள், இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் என்ன ஒரு நியத்தில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னாக்க, முதல்ல நாம் நம்மை திருத்திக் கொள்வது இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அந்த நியத்து தான் இருக்குது. ரெண்டாவது, நாம் என்ன இங்கே கற்றுக்கிட்டோமோ அதை பிறருக்கு எட்டி வைக்கிறது. பயான் கேட்டு போகிறதல்ல. எத்தனையோ பயான்கள் கேட்டிருக்கோம் பிறந்ததுலேருந்து. எத்தனையோ ஜும்மாக்கள், எத்தனையோ பயான்கள் கேட்டு 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 ஏன்னா அந்தளவு கேட்டிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்மளோட நோக்கம் கேட்டுட்டு போகிறதல்ல, கேட்டு ஏற்றி கொண்டு அதை ஒரு 10 பேருக்கு சொல்கிறது. பெரிய லெவலில் நம்மளால் பணிகள் செய்ய முடியலைனாலும் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நம் குடும்பத்துக்காவது இந்த புத்தகத்தை எடுத்து வாசித்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா. வாசிக்கிறது பெருசு இல்லை, யார் வேணாலும் வாசிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா வாசிக்கிறது பெருசு இல்லை. ஆனால் அது எப்போ நம்ம மனசில் நிற்கும் அப்படின்னாக்க, அதை இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்கிறப்ப தான் அதில் இருக்கக்கூடிய பிழைகள் நமக்கு தெரிய வரும், அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். ஏன்னா அதனால் அந்த நியத்தோடு நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளோட வகுப்புகளை தொடங்குவோம். பிறருக்கு நான் எத்தி வைக்க வேண்டும். ஏன்னா நம்மளோட காலங்கள்லாம் ரொம்ப நிர்ணயிக்கப்பட்டது தான். ஏன்னா ரொம்ப குறைவான காலங்கள். எப்போ மரணம் வரும்னு நமக்கு சொல்லவே முடியாது. அந்த மரணம் வர்றதுக்குள்ளே நான் எதையாவது சாதித்து போயிடணுமே அல்லாவுக்காக தான். அந்த சின்சியாரிட்டி, இஹ்லாஸ், அல்லாவுக்காக நான் ஏதாவது பண்ணிட்டு போகணுமே அப்படிங்கிற ஒரு வெறி இருக்க வேண்டும். நாம் பிள்ளைகளுக்காக சொத்து சேர்க்குறோம், எல்லாமே பண்ணுறோம், ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், அதெல்லாம் வாண்டட் தான். ஆனால் அந்த பிள்ளைகளை நாம் விட்டுட்டு போகிறப்ப எந்த நிலைமையில் விட்டுட்டு போகிறோம், நம் பேர பிள்ளைகளை எந்த நிலைமையில் விட்டுட்டு போகிறோம், என் பேர பிள்ளைகள் அவங்களோட சங்கதிகளுக்கு என்னத்தை சொல்லி கொடுக்க போகிறார்கள் என்ற கவலை இன்றைக்கி நம்மிடம் இருந்தால்தான் நம்மளோட அடுத்த தலைமுறையை நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். இல்லை அப்படின்னாக்கா வெளியே பார்க்குறப்ப நம்மளோட சங்கதிகளை நம்மள்ட்ட பிரிக்கிறதுக்கு பல முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்குது. சுற்றிலும் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரவுண்டு கட்டி நம்மளோட சிந்தனையை பறிக்கிறதுக்கு, இந்த தூய சிந்தனையை நம்மிடமிருந்து பறிக்கிறதுக்காக நம்மளோட எதிரிகள் பலர் பல்வேறு வேஷத்தில், ஒரே வேஷம் வந்தால் தப்பிச்சிடலாம், பல்வேறு வேஷம், பெரிய தாடி வச்சு தொப்பி போட்டுட்டு வருவாங்க, சில தாடி வரைக்காமல் வருவாங்க, வேறு மாதிரி ஒரு தோற்றத்தில் வருவாங்க, பெரிய அவுளியா மாதிரி தோற்றத்தில் வருவாங்க. இப்படி பாதுகாத்து கொள்ள முடியும். அந்த சிந்தனையை நாம் விதிக்க வேண்டும். அதனால்
அதுக்கான ஒரே வழி இந்த மாதிரி கல்வி வகுப்புகளை கேட்கறது மட்டுமல்லாமல் அதை மனசில் பதிய வச்சு பிறருக்கு எத்தி வைக்கிறது மட்டும்தான். அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். எப்படி ஒரு போர்க்களத்துக்கு ஒரு வீரர் ஆயுதம் இல்லாமல் போக முடியுமா? கத்தி, துப்பாக்கி, அதெல்லாம் ஆயுதங்கள். அந்த மாதிரி ஒரு மாணவர்கள், கல்வியை தேடக்கூடிய மாணவர்கள், நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அந்த பேனாவும் அந்த புத்தகம் தான். என்ன நம்மளுக்கு இந்த கிளாஸில் கவனித்து படித்தோம், அதை நோட்ஸ் எடுக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு நடத்திட்டு இருக்கிறது, நான் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஷேக்கிட்ட உட்காந்து நான் எடுத்த நோட்ஸ் இன்றைக்கி எனக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறது. ஆட் பண்ணி இந்த புக்கை என்னோடய சொத்து. ஒரு 500 ரூபாய் கொடுக்குற இந்த புக்கை கொடுக்கணும்னா புது புக்கு வாங்கி கொடுத்துருவேன். இந்த புக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா இதில் நான் எடுத்துருக்க நோட்ஸ் எனக்கு நான் இதை படித்தா தான் எனக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் ஒரு நோட்ஸ் வச்சுக்கிட்டு, இதை நாளைக்கு உதாரணத்துக்கு மோத்தா போயிடுறோம். மோத்தா போனதுக்கப்புறம் இந்த புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. நம்மளோட யாராவது பார்ப்பாங்க, பார்த்து ஒரு விஷயம் இதிலிருந்து அவங்க பயன்பட்டுருக்கட்டுமே, நாளைக்கு அது மறுமையில் எவ்வளோ பெரிய நன்மையாக நம்மளுக்கு வந்து சேரும். யோசிச்சு பாருங்கள். அதனால் கண்ணிமிக்கவர்களே, நம் பொறுப்பை உணர்ந்து, ஏன்னா நம்ம எல்லாருமே பொறுப்பாளிகள், ஏதோ ஒரு வகையில் பொறுப்பாளிகள். குறைந்தபட்சம் நம் குடும்பத்தார்களுக்கு நாம் பொறுப்பாளிகள். ஸோ அந்த பொறுப்பை உணர்ந்து இந்த கல்வியை அடுத்த ஒரு தலைமுறைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு நாட்டத்தோடு நாம் ஆரம்பிக்கணும். கேட்குறத கம்மி பண்ணிவிட்டு நாம் பேச ஆரம்பிக்கணும். அதான் நோக்கம். கேட்குறத கேட்டுட்டோம், நிறையா கேட்டிருக்கோம். நாம் எப்போ பேச போகிறோம்? இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சின்ன ஒரு நசிஹத், இது எனக்கும் சரி, இது உங்களுக்கும் சரி. கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நாம் பார்க்க வேண்டியது பாபுல் ஃபத்லு தௌஹீத் வமா யுகஃபிரு மினல் துனூப். ஃபத்லு தௌஹீத், தௌஹீதோட சிறப்பும் வமா யுகஃபிரு மினல் துனூப், அந்த தௌஹீத் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டிய விஷயத்தையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட வசனம் கௌலி தஆலா வகௌலில்லாஹி தஆலா அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிظுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். தௌஹீதோட சிறப்பு, முதல் சிறப்பு. பல்வேறு சிறப்புகள் இருக்குது. இதில் முதலாக இங்கே எழுதக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, அல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டு விட்டார்களோ, அல்லாஹ் ஒருவன் என்று நம்பிக்கொண்டு, ரசூலை நம்பிக்கொண்டு, மறுமையை நம்பிக்கொண்டு, அல்லாஹ்க்கு மட்டும்தான் ஹராம் ஹலால் என கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குன்னு நம்பிக்கொண்டு அதன்படி பின்பற்றியால் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் ஈமான் கொண்டவர்கள், இல்லையா? அவர்கள் தான் ஈமான் கொண்டவர்கள். இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லதீன ஆமனு, ஒரு கண்டிஷன் வைக்கிறான். வலம் யல்பிசு ஈமானஹும் பிظுல்மின், அவர்களோட ஈமானை துல்மை வச்சு எல்பிஸ் அப்படின்னாக்க, இந்த வாட்டர் பாட்டில் இருக்குது, சரிங்களா? சரி விடுங்க. எல்பிஸ் அப்படின்னாக்கா, நம்ம சோப் போடுறோம் இல்லையா, ட்ரெஸ்ஸு போடுறது என்ன பண்ணுவோம், நம்மளை கவர் பண்ணிக்கிறோம். இந்த வாட்டர் பாட்டில் இருக்குது, இந்த வாட்டர் பாட்டில் நான் இப்படி கவர் பண்ணிக்கிறேன். வாட்டர் பாட்டில் தெரியுதா? தெரியல. இதுதான் எல்பிஸ். அப்படின்னா நம்மளோட ஈமானை அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யார் ஒரு ஈமான் கொண்டு அவர்களோட ஈமானை துல்ம் என்றால் என்ன? அநியாயத்தை கொண்டு மறைக்கவில்லையோ அல்லது அநியாயத்தை கொண்டு கலக்கவில்லையோ, வெறும் ஈமான் கொண்டால் மட்டும் போதாது. அவர்களுடைய ஈமானை அநியாயத்தை கொண்டு மறைக்கவில்லையோ அல்லது கலக்கவில்லையோ, அவர்களுக்கு என்ன நடக்குமா? உலாயிக்க லஹுமுல் அம்ன், அவர்களுக்கு பாதுகாவல் கிடைக்கும். உலாயிக்க லஹுமுல் அம்ன் வஹும் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள். சரி, இப்போ அநியாயம்ட்டு இங்கே அல்லாஹ் சொல்லியிருக்கான, என்ன அந்த அநியாயம்? துல்முனா அநியாயம். எந்த ஒரு டிக்ஷனரி எடுத்து பார்த்தாலும் சரி, அரபி டிக்ஷனரி, எந்த ஒரு டிக்ஷனரி எடுத்து பார்த்தாலும் துல்மோட அர்த்தம் என்ன? அநீதி, அநியாயம். ரைட். எந்த அநியாயத்தை குறிப்பிடுகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? வேற இப்போ இங்கே ஒரு 15-20 பேர் இருக்கிறோம். 15-20 பேர்கிட்ட இந்த துல்முனா என்ன அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தவர் ஒவ்வொன்று சொல்லுவாங்க, இல்லையா?
சிலர் ஷிர்க்குன்னு சொல்லுவாங்க, சிலர் விபச்சாரம்னு சொல்லுவாங்க. எல்லாமே அநியாயம் தானே, எல்லாமே அநியாயம்தான். விபச்சாரம் சொல்லுவாங்க, சிலர் பிதத்துன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்கள் வரும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், சஹாபாக்களோட விளக்கத்தை எடுக்கிறோம். எதுக்காக சஹாபாக்களை விளக்கத்தை எடுத்தோம்? ஏன்னா இதில் ஒரு விட்ட கருத்து வேணும் நமக்கு. ஒவ்வொருத்தவங்க சொல்லலாம், 10 பேர் இந்த ஆயத்தை வாசிக்கக்கூடிய 10 பேரும் அவங்களோட பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட சிந்தனைக்கு தகுந்த மாதிரி ஸுல்முக்கு 10 விதமான அர்த்தத்தை கொடுக்கலாம். அடுத்த ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடியவர்கள் 20 வகையான அர்த்தத்தை கொடுக்கலாம் ஸுல்முங்கிற வார்த்தைக்கு. டிக்ஷனரியை தொடர்ந்து பார்த்தாலும் துல்முன்னா இது அநியாயம் போட்டிருக்கு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், துல்மு என்றால் ஷிர்க் அப்படிங்கிறோம். ஷிர்க் சரி, எங்கேருந்து வந்துச்சு இந்த ஷிர்க்? எந்த டிக்ஷனரியில் போட்டிருந்துச்சு ஷிர்க்? இப்போ தான் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னாக்க, இந்த குர்ஆனோட விளக்கம், தஃப்சீர், என்ன நோக்கத்துக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்குறான். இந்த நோக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நோக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குர்ஆனோட ஆயத்தாக இருந்தாலும் சரி, இல்லை மனிதர்கள் இன்னொரு மனிதர்கள்ட்ட பேசக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, சில வார்த்தைகளை வச்சு அவர் தவறாக பேசினாருன்னு சொல்லுவாங்க. விசாரணை பண்ணுறப்ப என்ன தெரியும், அந்த நோக்கத்தில் அவர் பேசவில்லைன்ட்டு நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ நோக்கம் ரொம்ப முக்கியம். அதே போல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனில் சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு நோக்கம்ட்டு ஒன்று இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நோக்கம்ட்டு ஒன்று இருக்குது. நோக்கம் இல்லாமல் சொல்லியிருப்பார்களா? இல்லை. இப்போ இந்த நோக்கத்தை நம்ம எங்கேருந்து பெற முடியும்? ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அது எங்கே பதிவு பண்ணியிருக்கோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனோட வார்த்தைகள் குர்ஆனில் இருக்குது, அல்லாஹ்வோட வார்த்தைகள் குர்ஆனில் இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வார்த்தைகள் ஹதீஸில் இருக்குது. சரி, இந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உள்ள நோக்கம் என்ன? நோக்கத்துக்காக இந்த ஆயத்திறங்கினது? இங்கே துல்முன்னு போட்டிருக்கானே அல்லாஹ், துல்மை போய் எப்படி நம்ம ஷிர்க்குன்னு சொன்னோங்கிற நோக்கம்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த இடத்துல அல்லாஹ் ஷிர்க்கை நாடுகிறான் என்று நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க, ஃபஹ்மு சஹாபாக்களோட விளக்கம் இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஒரு ஹதீஸில் ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, சஹாபாக்கள் இந்த ஆயத்தை படிச்சுக்கிட்டு எல்லாருமே அநியாயம் செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதான் எல்லாருமே, நம்ம இருக்கக்கூடிய எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அநீதிகள் செய்கிறோம். அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். சஹாபாக்கள் என்ன சொல்கிறாங்க, நம்ம எல்லாருமே அநியாயம் செய்கிறோமே, அப்படின்னா என்ன, நம்ம ஈமான் கொள்ளவில்லை என்று இந்த குர்ஆன் சொல்லுதா, இந்த ஆயத்து சொல்லுதா? அல்லது நம்ம எல்லாருமே வந்து ஈமான் கொள்ளவில்லைன்ட்டு இந்த ஆயத்து சொல்லுதா அப்படின்னு கேட்குறாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு ஏற்றி வைக்கப்படுது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வலம்ம நஸலத் ஹாதிஹி ஆயா ஷக்க ذلك அலா ஸஹாபா, சஹாபாக்கள் மத்தியில் குழப்பம் வந்துருச்சு, எல்லாருமே அநியாயம் பண்ணுறமே அப்படின்ட்டு. வகாலு ஐயுனா லம் யதும் நஃப்ஸஹு, யார் நமக்கு நம்மளே அநியாயம் பண்ணிக்கிறது இல்லையா யாரும்? மற்றவங்களுக்கு அநியாயம் பண்ணது ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு நம்ம எவ்வளோ அநியாயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோமே. அப்புறம் இது யாரை குறிப்பிடுது? கோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ சொல்கிறாங்க, லைஸல் அம்ரு கமா ததுன்னு, நீங்கள் நினைக்கிறது போல் கிடையாது இந்த விஷயம். எது துல்முங்கிற விஷயம் நீங்கள் நினைக்கிறது போல் கிடையாது. இன்னமல் முராது பிஹ ஷிர்க், இதுக்கு ஷிர்க்கு தான் இதோட அசல் அர்த்தம். முராதுனா என்ன? இராதானா என்ன? நாட்டம். ஷிர்க்கை அல்லாஹ் இங்கே நாடுகிறான்னு சொல்கிறாங்க. ஸோ அல்லாஹ் என்ன நாடுகிறான்ங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஒன்று ரசூல் சொல்லணும், அல்லது சஹாபாக்கள் சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த குர்ஆன் இறங்கினப்போ வாழ்ந்த மக்கள்கள் அவர்கள் தான். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க. அலம் தஸ்மஉ இலா கௌலி ரஜுலி ஸாலிஹ், அந்த நல்லடியாரோட வார்த்தைகளை நீங்கள் கேட்கவில்லையா? யாரும் நல்லடியார்? நல்லடியார் மூசா வந்து நபி, மூசா வந்து ஒரு ரசூல். குர்ஆனில் சொன்ன நல்லடியார் யார்? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். அவர் தன் மகனுக்கு செய்யக்கூடிய உபதேசம், அதில் என்ன சொன்னார்? இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம்னு சொன்னார். மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய ஒரு அநீதி என்ன அப்படின்னாக்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய இந்த ஷிர்கான செயல் தான் மிகப்பெரிய ஒரு அநீதின்னு சொல்கிறாங்க. ரசூல் சார் என்ன சொல்கிறாங்க? லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை காமித்து, நீங்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ற நல்ல அடியாரோட வார்த்தையை நீங்கள் செவி எடுக்கவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிய வருது? சஹாபாக்களோட முக்கிய அது விளக்கம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு தெரிய வருது. அந்த விளக்கத்தை விட்டோம்னா
இதில் ஒருமிட்ட கருத்து ஒருபோதும் வர முடியாது. ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால தான் குழப்பங்களும் ஃபித்னாக்களும் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? குழப்பங்கள் ஃபித்னா வர்றதுக்கான முக்கிய பிரதான காரணம் அல்லாவும் அல்லாவோட நோக்கத்தையும் ரசூலோட நோக்கத்தையும் புரியாமல் இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்க முயற்சி பண்ணுறது. ஸோ அந்த நோக்கம் எங்கே இருக்கும்? ஒன்று ரசூல் சொல்லியிருக்கணும், அல்லது சஹாபாக்களோட வார்த்தைகள் இருக்கும். ஏன்னா சஹாபாக்கள் என்ன சொல்லுவாங்க, ரசூல்லா இப்படி சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க, ரசூல்லா தான் இதுக்கு ஷிர்க்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸோ அந்த விஷயத்தில் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். இப்போ என்ன அடுத்து எல்பி சொன்னால் தெரிஞ்சு போச்சு, இது வந்து ஷிர்கை குறிப்பிடுது அப்படின்ட்டு. ஸோ யார் ஒருவர் ஈமான் கொண்டு ஈமானுக்கு அப்பாறம் அதை ஷிர்கோடு கலப்பாமல், ஒரு கலப்பிடம் இல்லாமல், ஏன்னா ஈமானில் ஒரு கால் குஃப்ரில் ஒரு கால்லாம் வைக்க முடியாது. இது ஹுலூஃபி சில்மி கேஃபா, இஸ்லாத்தில் முழுமையாக நுழையுங்கள். ஸோ முழுமையாக நுழையுங்கள் அப்படின்னாக்கா அந்த சைடு காலே இருக்கக்கூடாது, திரும்பி கூட பார்க்கக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு தான் நம்மளோட ஈமான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். திருப்பி அந்த ஜாயிலத்தோட பண்பு, திருப்பி அந்த வந்து தவறான ஒரு குஃப்ரான விஷயங்கள், ஷிர்கான விஷயங்களுக்கு போயிடக்கூடாது. அது நம்ம உள்ளத்தில் கூட நினச்சிடக்கூடாது. உள்ளத்தில் கூட இதில் ஒரு நியாயம் இருக்குதே, இவங்க ஷிர்க் பண்ணுறாங்க இல்லையா, அது ஒரு நியாயம் இருக்கோ அப்படிங்கிறது உள்ளத்தில் கூட நினச்சிடக்கூடாது. ஏன்னா ஈமான்கிறது உள்ளத்தில் முதல்ல கொண்டு வர வேண்டியது, அப்புறம் நாவு, அப்புறம் உடல் உறுப்புகள். இப்போ இப்படிப்பட்டவர்கள் யார் அவர்களோட ஈமானை ஷிர்கில் கலப்பிடம் பண்ணாமல் வைத்திருக்கிறார்களோ உலாய்கல் அஹமுல் அவர்களுக்கு பாதுகாவல் வழங்கப்படும். முதல் விஷயம், யார் ஷிர்க் செய்யாமல் இருக்கிறார்களோ முதல் விஷயம் என்ன, அவர்களுக்கு பாதுகாவல் வழங்கப்படும். பாதுகாவல் என்றால் நம்ம எடுத்த உடனே பாதுகாவல் அப்படின்னாக்கவே நம்மளோட மைண்ட் செட் எங்கே போகுது அப்படின்னாக்கா, இந்த துனியாவில் இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலிசம்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் நடந்துட்டு இருந்தால் நான் கீழே விழுவக்கூடாது, எனக்கு காய்ச்சல் வரக்கூடாது, என் கை உடையக்கூடாது, எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாது, இதுதான் பாதுகாவல்னு நினச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் பாதுகாவல், அதுவும் பாதுகாவல் தான். அவங்கள அதை விட மிகப்பெரிய ஒரு பாதுகாவல் இருக்குது. என்னது? நாளைக்கு சொர்க்கத்துக்கு போகிறது. ஏன்னா இந்த துனியா யாராக இருந்தாலும் கழிஞ்சு விடும். ஈமான் கொண்டவனாக இருக்கட்டும், ஈமான் கொள்ளாதவனாக இருக்கட்டும், துனியாவில் வாழலையா எல்லாம் தான் வாழ்கிறாங்க. ஸோ துனியாவோட நீதி ஒன்று தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயத்தை நாடி விட்டான், இவர்களுக்கு இப்படி தான் நடக்க வேண்டும் அப்படின்ட்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகம் வானங்களும் பூமியும் படைக்கிறதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடி விட்டான், எழுதி விட்டான். ஒரு ஃபியலா கலாம், அந்த பேனா உயர்த்தப்பட்டு விட்டது. ஸோ அந்த தக்தீரின் படி ஒவ்வொருத்தவருக்கும் ரிஸ்க் வழங்கப்படுது, மரணம் வழங்கப்படுது, என்ன நல்லது கெட்டது எல்லாமே வழங்கப்படுது, எல்லாமே தக்தீரின் படி. ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னாக்க மறுமையோட விஷயம்தான். மறுமையில் அவர் பாதுகாவலாக இருப்பாரா? இந்த துனியாவில் பாதுகாவலாக இருக்கலாம், பெரும் பாதுகாப்பு இரும்பு கோட்டையில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் மறுமையின் வந்தப்போ அவருக்கு பாதுகாவல் கொடுக்க முடியாது, ஏன்னா அவர்கிட்ட ஷிர்க் இருந்துச்சு. ஸோ அல்லாஹ் என்ன சொல்கிறான், தௌஹீதை நிலைநாட்டக்கூடியவர்களுக்கு, ஷிர்க் செய்யாதவர்களுக்கு பாதுகாவல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுமுக்கு பல்லு உடையலையா உஹுது போரில்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுமுக்கு சூனியம் வைத்து சூனியத்தால் பாதிப்பு ஏற்படலையா? இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, சூனியத்தை மறுக்கக்கூடியவர்கள் ரசூலுல்லாவுக்கு சூனியத்தினால பாதிப்பு ஏற்பட்டுருச்சே, அப்புறம் எப்படி நீங்கள் வந்து ரசூலுல்லான்னு சொல்லுவீங்க? ஸோ சூனியங்கிறது உண்மை இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, பாதுகாவலை வந்து ரொம்ப குறுகிய வட்டத்தில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதே ரசூலுல்லாவுக்கு உஹுது போரில் பல்லு உடையலையா, இங்கே கண்ணுக்கு மேலே அடிப்படலையா? ஸோ ரசூலுல்லாஹ் பாதுகாக்கலையா? அதே ரசூலுல்லாஹ் பல முயற்சிகள் தன்னை பாதுகாத்து கொள்றதுக்காக குகையில் போய் ஒளியிலையா? மக்காலிருந்து மதீனாவுக்கு வரப்ப, ஹிஜ்ரத் பண்ணுறப்ப கீழே குனிந்து பார்த்தால் நான் மாட்டிக்கொள்வோம்ட்டு அபூபக்கர், தன் தோழர் அபூபக்கர் சொல்கிறப்ப இன்னல்லாஹ மஅனா ரசூலுல்லாஹ் சொல்லலையா? ஸோ பாதுகாவலை வந்து நம்ம சுருக்கிடக்கூடாது. ஏன்னா பாதுகாவல்ங்கிறது ஒரு ப்ராட் மைண்டடோடு நம்ம யோசித்து பார்த்தோம் என்றால் அசல் விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த துனியாவோட வாழ்க்கை கடந்துவிடும், யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா அல்லாஹ் இருக்கிறவனுக்கு மட்டும்தான், ஈமான் கொண்டவனுக்கு மட்டும்தான் கொடுக்குறானா? ஈமான் இல்லாதவனுக்கு அல்லாஹ் நிறைய கொடுக்குறானே, பார்க்குறோமே நம்ம. சரி, ஈமான் கொண்ட காரணத்தினால் எத்தனை பேர் கொலை செய்யப்படுகிறார்கள்? வெறும் ஈமான் கொண்ட காரணத்தினால், வேறு ஒன்றும் அவங்க பண்ணல. ஜஸ்ட் ஈமான் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன காரணத்தினால், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நீ விட வேண்டும் என்று இவ்வளோ சோதனைகள் இன்றைக்கும் சரி, இதுக்கு முன்னிருந்த சமுதாயத்திலும் சரி,
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இந்த நம் மக்கள் வந்து சோதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஈமான். அதுக்கு முன்னாடி பனி இஸ்ராயல்களோட காலங்கள், இந்த உலகம் ஆரம்பித்ததிலிருந்து மக்கள்கள் வந்து சோதிக்கப்பட்டவர்கள், ஈமான் கொண்டவர்களும் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஸோ பாதுகாவல்ங்கிறது மறுமையோட பாதுகாவலை இங்கே பிரதானமாக குறிக்கிறது. அடுத்து துனியாவோட பாதுகாவல், அதில் மாற்றுக்கிறது கிடையாது, அதுவும் இதில் வந்துவிடும். ஆனால் ஒருத்தர் அப்படின்னா தௌஹீத்வாதிகளுக்கு துனியாவில் எந்தவித சிரமமும் வராது, எந்தவித ஆக்சிடெண்ட்டும் நடக்காது, எந்தவித தாக்குதலும் நடக்காதுலாம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலரை அவர்களோட அந்தஸ்தை உயர்த்துறதுக்காக சோதிப்பான், சிலரோட ஈமானை சோதிக்கிறதுக்காக அவர்களுக்கு சில பாதுகாப்பற்ற சில விஷயங்கள் அவர்களுக்கு நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், இஸ்ரேல் பாலஸ்தீன் பண்ணக்கூடிய பிரச்சனையில் ஒரு தாய் நான் பெற்ற 3 பிள்ளைகளையும் பறி கொடுத்துட்டா, வீடு போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. அந்த தாய் என்ன சொல்கிறாங்க, இன்னொரு பிள்ளை எனக்கு இருந்தாலும் அந்த பிள்ளை உன் பாதையில் தியாகம் பண்ணாலும் யா ரப்பே நான் அல்ஹம்துலில்லாஹ் தான் சொல்லுவேன் என்று அந்த தாய் சொல்கிறான். இப்படி யாருமே இல்லை, வீடு அடிஞ்சு போச்சு. இது ஈமான். இப்போ இவங்களுக்கு ஈமான் இல்லைன்னு ஆயிருமா? அப்படி கிடையாது. அல்லாஹ் சோதிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதர்களையும் சோதிப்பான். உலாயிக்க லஹுமுல் அம்ன். ஸோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாவலை வழங்குகிறான். அதே போல் துல்ம் ஷிர்க் இங்கே சொன்னோம். அந்த ஷிர்க்குங்கிறது ஒரு மாபெரும் அநீதி. அந்த ஷிர்க், அந்த துல்முங்கிறது, அநியாயங்கிறது பல விதத்தில் இருக்குது. குறிப்பாக 3 விதம். ஒன்று, நாம் அல்லாஹ்வுக்கு எதிராக செய்யக்கூடிய அநீதி. அல்லாஹ்வுக்கு எதிராக செய்யக்கூடிய அநீதி அப்படின்னாக்க அதில் பிரதானமாக வந்து நிற்கிறது ஷிர்க். அடுத்து வந்து நிற்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட கட்டளையை மீறுவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கக்கூடிய இந்த கட்டளைகளை மீறுவது நாம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அநீதி. இது ஒன்று. ரெண்டாவது, நாம் நமக்கு செய்யக்கூடிய அநீதி. நாம் நமக்கு செய்யக்கூடிய அநீதி பல இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. நாம் நமக்கு செய்யக்கூடிய அநீதி. ஏன்னா உதாரணத்துக்கு ஆயிஷா எனக்கு வந்து கேட்டாங்க, வந்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நான் நோன்பு வச்சிருவேன், நோன்பு விடவே மாட்டேன்னு சொன்னார். நான் நைட்டு ஃபுல்லாக நின்று தொழுவேன். அது அவங்க செய்கிறது இபாதத். ஆனால் அதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கரேஜ் பண்ணல. என்ன சொன்னாங்க, வரம்பு மீறாதீங்கன்னு சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால், நான் இரவில் தூங்குவேன், இரவில் தொழுவேன்றாங்க. நான் நோன்பு வைப்பேன், நோன்பை விடுவேன்னு சொல்கிறாங்க. நான் பெண்களை திருமணம் முடிப்பேன், மற்ற இபாதத் பண்ணுவேன்றாங்க. அவக்கமாக்கால். ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது, எக்ஸ்ட்ரீமிசம், அது கடும் போக்குத்தானம் எதுலையுமே இருக்கக்கூடாது, இந்த விஷயத்துலையும். அப்படி நம்மோட பர்சனல் விஷயத்தில் பண்ணாலுமே அது அநீதி. ஏன்னா ஸோ அதை தாண்டி எவ்வளவோ அநீதி மனிதன் அவனுக்கு எதிராக பண்ணி கொண்டு இருக்கிறான். ஸோ மார்க்கத்தோட கட்டளையை மீறுறதே ஒரு அநீதி தான். ஒன்று அல்லாஹ்வுக்கு எதிராக அநீதி, இன்னொன்று அவனுக்கு எதிராக அநீதி. உதாரணத்துக்கு மார்க்கம் ஜினா செய்யாதீர்கள்ட்டு வலா தக்ரபு ஜினான்னு சொல்லுது. விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். சரி, ஒரு மனிதர் விபச்சாரம் செய்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒன்றாவது அல்லாஹ்வுக்கு எதிராக அநீதி செய்கிறார், ஏன்னா அல்லாஹ்வோட கட்டளை மீறியாச்சு. இன்னொன்று தனக்கு எதிராகவே அது ஒரு பெரிய அநீதி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்க்கலாம். மூன்றாவது அநீதி, நாம் பிறருக்கு செய்யக்கூடிய அநீதிகள். நாம் பிறருக்கு சொல்லாலேயோ செயலாலேயோ அல்லது வேறு ஏதாவது வகையிலேயோ நாம் பிறருக்கு செய்யக்கூடிய அநீதி. ஒரு கடை வச்சுருக்கிறோம், பவர்ஃபுல் கை லெவல் மீசான் போன கிளாஸில் பார்த்தோம். இந்த மீசானை வெயிட்டை சரியாக போடுங்க, ஒருத்தருக்கு 100 கிராம் கம்மியாக போடுறோம், அது நாம் அவருக்கு செய்யக்கூடிய அநீதி. அண்டை வீட்டுக்காரர் இருக்கார், அவருக்கு துன்பம் கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு செயல்கள் செய்கிறோம். அவர் யாராக வேணாலும் இருக்கட்டும், அவர் முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவராக இருக்கட்டும், அது அங்கே பிரச்சனை இல்லை, மனிதர் தானே. சரி, ரோட்டில் போகிற விலங்குக்கு ஏதாவது ஒரு அநீதி செய்கிறோம், ரோட்டில் போகக்கூடிய விலங்குக்கு ஏதாவது ஒரு அநீதி செய்கிறோம். ஸோ இது எல்லாமே அநீதியில் வந்துடும். அதனாலுமே பிரதானமாக 3 வகையான அநீதிகள். ஒன்று அல்லாஹ்வுக்கு எதிராக செய்யக்கூடிய அநீதி, இன்னொன்று நமக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய அநீதி, மூன்றாவது நாம் பிறருக்கு செய்யக்கூடிய அநீதி.
சரி, இப்போ அல்லாஹ் அடுத்து என்ன சொன்னால், உலாய்க்கல் அம்னு சொன்னான் இல்லையா, யார் அநீதி செய்யவில்லையோ அவர்களுக்கு பாதுகாவல். இங்கே என்ன அப்படின்னாக்க, நாம் எந்த அளவுக்கு அநீதி செய்யாமல் வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்விடமிருந்து நமக்கு பாதுகாவல் கிடைக்கும். ஒருத்தர் அநீதியே செய்யல, அவருக்கு என்ன ஆயிடுச்சு? டைரக்ட் சொர்க்கம். கொஞ்சம் அநீதி செய்கிறார், அப்படி இப்படி ஏதாவது பண்ணுறாரு, அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அல்லாஹ்வோட நாட்டம் அந்த மனிதரை நரகத்தில் போடுவான், அதாப் கொடுப்பான், அல்லது டைரெக்டாக சொல்ல போகிறார். தஹ்த் மஷியத் அல்லாஹ், அவர் அல்லாஹ்வோட அந்த கட்டளைக்கு நடுவில் இருக்கக்கூடியவர். ஒருத்தர் பெரிய பாவம் பண்ணிட்டார், ஸோ அது ஒரு அநீதி, நாளைக்கு மறுபடியும் போய் நிற்கிறார். வல்லம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்ம், ஷிர்கை தவிர அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான் இல்லையா? குர்ஆனில் ஆயத்தை நம்ம பார்க்குறோம், ஷிர்கை தவிர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான். ஸோ அந்த பாவத்தோட அளவுகோலுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் நாடினால், திருப்பி அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் அவரை தண்டிப்பான், அவர் தண்டிக்க மாட்டான். அதனால தான் துனியாவில் நம்மளுக்கு இவர் நரகவாசி, எனக்கு இவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிற அதிகாரம் நமக்கு கிடையாது, யாருக்குமே கிடையாது. இவர் சொர்க்கவாசின்னு சொல்கிறது கூட நீங்கள் கிடையாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்ட்டு அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தவரும் அவர்கள் செய்த அநீதிக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டிப்பான் என்பது நம்பிக்கை. ஆனால் அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான், நாடினால் தண்டிக்க மாட்டான். அது அவனோட இஷ்டம். அவன் இஷ்டத்தில் கேள்வி கேட்குற அதிகாரம் அல்லாஹ் நமக்கு தரவில்லை. அடுத்து ரெண்டாவது என்ன? வஹும் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள்ன்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். முஹ்ததூன்னா நேர்வழி பெற்றவர்கள். ஸோ நேர்வழியை பொறுத்த வரைக்கும் 2 வகையான நேர்வழி இருக்குது. ஒன்று ஜென்ரலாக இருக்கக்கூடிய நேர்வழி. ஒரு மனிதன் ஷிர்க்கு செய்வார் அல்லது குஃபுர் செய்வார், அந்த ஷிர்க்கிலிருந்தும் இந்த குஃபுரிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு ஹிதாயத்தை கொடுத்து, நேர்வழியை கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானுக்கு கொண்டு வரும். இது ஒரு வகையான நேர்வழி. சரி, ஈமானுக்கு வந்ததுக்கப்புறம் அவன் செய்யக்கூடிய, அந்த மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் அல்லாஹ்விடமிருந்து அந்த ஹிதாயத்து நம்மளுக்கு தேவை. இல்லை அப்படின்னாக்க அந்த காரியத்தை நம்மளால் பண்ண முடியாது. இப்போ இங்கெல்லாம் வந்திருக்கோம், இந்த கிளாஸில் உட்காந்துருக்கோம், எப்படி வந்தோம்? அல்லாஹ்வோட நாட்டம், நம்மளாம் அல்லாஹ்வோட நாட்டம் இருந்ததால்தான் அல்லாஹ் பிடிச்சி வந்து உட்கார வச்சுருக்கிறான். இல்லைன்னா வேறு எங்கேயோ ஹரமான இடத்துல நம்ம போய் டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், அல்லது வீட்டில் படுத்து தூங்கியிருக்கலாம், அல்லது என்னாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லியிருக்கான் அப்படின்னாக்க அதுதான் ஹிதாயத். அதனால தான் இது ஏன் நம்ம இவ்வளோ விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, பொதுவாக அரபுகள் மத்தியில் யாராவது ரொம்ப சேட்டை பண்ணிட்டாங்க, ஏதோ ரொம்ப என்ன அநியாயம் பண்ணிட்டாங்க, ஈவன் தன் பிள்ளை ஏதோ தப்பு பண்ணிட்டான் அப்படின்னாக்க அல்லாஹ் யஹ்திகி அல்லது யஹ்திகி அப்படிம்பாங்க. அல்லாஹ் உனக்கு நேர்வழிப்படுத்திட்டோம் போ அப்படிம்பாங்க. 2 நண்பர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க, உச்சகட்டத்தில் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னாக்க அல்லாஹ் யஹ்திக் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். என்ன அர்த்தம்? அல்லாஹ் உனக்கு நேர்வழிப்படுத்திட்டோம், அல்லாஹ் உன்னை நேர்வழிப்படுத்திட்டோம். ஆனால் இதே வார்த்தையை நம்ம மக்களுக்கு மத்தியில் சொல்லி பாருங்கள், அல்லாஹ் உன்னை நேர்வழிப்படுத்துன்னு சொன்னால் கோவப்படுறாங்க. அப்புறம் நான் நேர்வழியில் இல்லைன்னு அர்த்தமா? நான் ஷிர்கில் இருக்கேனா, குஃபுரில் இருக்கிறேன்னா, நான் பிதத்வாதியா? ஏன் அவ்வளோ? இது ஒரு துவா, அல்லாஹ் உன்னை நேர்வழிப்படுத்துங்கிறது ஒரு துவா. ஸோ இந்த துவா சொல்கிறதுனால வழிகேட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சொன்னோமா? தான் பிள்ளைக்கு சொல்லி திட்டுறாங்க, நம்ம என்ன வார்த்தையை சொல்லி திட்டுறோம்? யோசிச்சு பாருங்கள். நம்ம பிள்ளைகளையாக இருக்கட்டும், நம்மளோட நண்பர்களாக இருக்கட்டும், என்ன வார்த்தைகள் சொல்லி திட்டுறோம்? சரி, இவர்கள் என்னென்ன வார்த்தைகள் சொல்லி திட்டுறாங்க? அல்லாஹ் யஹ்திகி, அல்லாஹ் உனக்கு நேர்வழிப்படுத்திட்டோம், அல்லாஹ் உனக்கு நேர்வழிப்படுத்திட்டோம். இது மாதிரி இது துவா. ஏன்னா இது துவா. இதை நான் பல தடவை கண்ணால் பார்த்துருக்கேன், பல தடவை கண்ணால் நாம் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த நேர்வழியை தான் நம்ம ஒவ்வொரு வக்திலையும் அல்லாஹ்ட்ட கேட்குறோம். வெறும் இஸ்லாத்துக்கு வர்றது மட்டும்தான் விஷயம் அப்படின்னாக்க நம்ம ஒவ்வொரு வக்திலையும் எதுக்கு கேட்கணும்? யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த விஷயத்தில் நமக்கு புரிதல் வேண்டும். நேர்வழி என்றால் 2 வகையான நேர்வழி. ஒன்று ஜென்ரலான ஒரு நேர்வழி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குஃபுரில் இருந்தும் ஷிர்கில் இருந்தும் ஒரு மனுஷனை இஸ்லாத்துக்கு கொண்டு வர்றது, அதாவது தௌஹீதுக்கு கொண்டு வர்றது, ஷிர்கை விட்டு. இன்னொன்று நாம் செய்ய ஒரு சின்ன சுபஹான் அல்லாஹ் சொல்கிறதுக்கு கூட அல்லாஹ்வோட நேர்வழி நமக்கு தேவை. அல்லாஹ்வோட தௌஃபீக் நமக்கு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? யாருக்காவது இங்கே இருக்கிறவங்களுக்கு
தஹஜத் தொழக்கூடாதுன்னு ஆசை இருக்கா? எல்லாத்துக்கும் என்ன ஆசை? நான் தஹஜத் தொழணும். எல்லாத்துக்கும் என்ன ஆசை? நான் திங்கள் வெள்ளி திங்கள் வியாழன் நோன்பு வைக்கணும், மாதத்தில் 3 நாள் மாதத்தில் 3 நாள் நோன்பு வைக்கணும், சதகாக்கள் பண்ணணும், என் சம்பளம் பேக்கேஜ் போட்ட உடனே இவ்வளோ இதை நான் இவர்களுக்காக நான் ஒதுக்கி விடணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் பல்வேறு ஆசைகள் இருக்குது இந்த இபாதத் சம்பந்தமான விஷயங்கள். ஆனால் நம்ம எத்தனை பேர் செய்கிறோம்? சரி, ஏன் செய்ய முடியல? துவா கேட்கணும்னு ஆசை இருக்கும். ரமதான் வரப்போகுது, இன்னும் 100 நாள் கம்மியாக இருக்குது, ரமதானை சிறந்த ரமதானா என்னோடய வாழ்க்கையிலே சிறந்த ரமதானா ஆக்குறேன்ட்டு இன்னிலேருந்து வச்சுக்கிட்டே போவாங்க. ரமதான் வந்ததுக்கும் ரமதான் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ரமதானை கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னு தோணும். ஏன்? ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் ஒவ்வொரு நேரத்துலையும், ஒவ்வொரு லஹ்தான் சொல்லுவீங்களா, ஒவ்வொரு செகண்ட்லையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட தௌஃபீக் நம்மளுக்கு வேணும். அல்லாஹ்வோட தௌஃபீக் இருந்தால்தான் நம்மை தஹஜ்ஜுத் எழுப்பி விட முடியும். இந்த அலாரமோ இதெல்லாம் ஒன்றும் உதவி செய்யாது. அல்லாஹ்வோட தௌஃபீக் இருந்தால் மட்டுமே நம்மால் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அந்த ஹிதாயத்துக்காக தான் நம்ம துவா கேட்குறோம். அப்புறம் இதில் இன்னொரு விஷயம், இந்த ஹிதாயத் நேர்வழி பெறுவது அப்படிங்கிறது, நேர்வழி பெறுவது, அதாவது நேர்வழி பெறுவதுங்கிறது குறிப்பாக அந்த தௌஹீதை விளங்குவது, நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன் ஒருவன் என்று விளங்குவதை லாஜிக் மூலயமாகவும் நம்மளோட அறிவாற்றல் மூலயமாகவும் இலகுவாக புரிந்து கொள்ளலாம். இந்த விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நான் ஆப்ஷனுக்கு சவுண்டு டிஸ்டர்ப் ஆகும்ல. சரி, இந்த விஷயத்தில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஏற்றுக்கொள்வதற்கு நம்மளோட அறிவாற்றலை உபயோகப்படுத்தலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு 1வது நம்மளோட அறிவாற்றல், 2வது குர்ஆன் சுன்னா மூலமாக அறிந்து கொள்ளலாம், அறிவிப்புகள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். சரி, இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன் என்று ஏற்றுக்கொள்வதற்கு அறிவாற்றல் போதுமானது. இப்போ ஒரு மனிதன் இருக்கார், குர்ஆன் சுன்னாவை தொடலை, குர்ஆனை வேணான்ட்டார், குர்ஆன்னா தொடமாட்டேன்ட்டார். ஒரு நான் முஸ்லீம் குர்ஆனில் தான் கொடுக்காதீங்க அப்படின்ட்டார். சரி, அவருக்கு என்ன பண்ணலாம்? நம்ம அறிவாற்றலை, அவரோட அறிவை கொஞ்சம் சிந்திக்க விட்டு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அவருக்கு நாம் நிரூபிக்க முடியும். எவ்வளவோ கேசஸ் இருக்குது, எவ்வளவோ கேசஸ் நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திச்சுட்டு இருக்கோம். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ராவில் பிறக்குதுங்கிறாங்க. ஃபித்ரா என்றால் இஸ்லாம். அதாவது அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன் என்ற அந்த ஞானத்தோட ஒவ்வொரு பிறப்பும் பிறக்குது. அந்த குழந்தையை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே சொல்ல வேண்டாம், இஸ்லாம் பற்றி ஒரு போதனையும் சொல்லாமல் இருந்தால், அந்த பகுத்தறிவு வரக்கூடிய அந்த வயசில் நிச்சயமாக ஒரு கல்லையோ மண்ணையோ மனுஷனையோ வணங்காது அந்த குழந்தை. ஏன்னா மனசில் என்ன இருக்கும்? இதெல்லாம் படைப்பினங்கள், நம்ம எல்லாம் ஆட்டி படைக்கிறது ஒரு சக்தின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபித்ரா என்ன பண்ணும்னாக்கா மேல் நோக்க திசையை பார்த்து போகும். இந்த ஃபித்ரா தான், இந்த இயற்கை தான் முஸ்லீம் அல்லாதவர்கள் கடுமையான சில சோதனைகளுக்கு ஏற்படுறப்ப அவர்கள் என்னதான் சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கடுமையான சோதனைகளுக்கு ஏற்படுறப்ப அவர்கள் அறியாமையே அவர்கள் மேலே இருக்கவன் பார்த்துக்குவான்ட்டு மேலே பார்க்குறாங்க. ஏன்? இந்த சிலையை பேரை சொல்லி இந்த சிலை பார்த்துக்கும், அல்லது அந்த பெரியார் பார்த்துக்குவார், அல்லது இந்த பாபா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லலாமே. ஏன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க? அந்த துக்கத்தின் உச்சக்கட்டத்தில் மனுஷன் தன்னை இழந்துருவான். பொதுவாக துக்கம் சோதனையின் உச்சக்கட்டத்தில் மனுஷன் தன்னோட சுயநிலவை இழந்துருவான். சுயநிலவையை இழந்த மனுஷனுக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்? அந்த இயற்கையாக அவன் எப்படி ப்ரோக்ராமிங் செய்யப்பட்டானோ அது இருக்கும். சரி, என்ன வழங்கணும்? அதனால தான் ரசூல் என்ன சொன்னாங்க அந்த ஹதீஸில், ஒவ்வொரு பிள்ளையும் முஸ்லீமாக பிறக்குது, அவர்களோட பெற்றவர்கள் தான் அந்த பிள்ளையை மஜூசியாகவும் நஸ்ரானியாகவும் அல்லது யஹூதியாகவும் ஆக்குறார்கள்னு சொல்லிச்சு. முஸ்லீமாக ஆக்குறான்னு சொன்னாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சொல்லலை. காரணம் என்ன? ஆட்டோமேட்டிக்காக அவன் அந்த அல்லாவை ஏற்றுக்கொள்கிறவனாக தான் வளருவான்.
ஏற்றுக்கொள்கிறவங்க வருவான். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லா கூட இருந்த எத்தனையோ பேர் ஷிர்க் பண்ணாமல் இருந்தாங்க. ரசூலுல்லாவும் ஷிர்க் பண்ணல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்த எத்தனையோ பேர் ஷிர்க் பண்ணாமல் இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதில் ஒரு மனிதர், ஷிர்கே பண்ணாத மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி அவங்களுக்கு போதனை வந்துச்சா, குர்ஆன் வந்துச்சா? இல்லை, அறிவாற்றல். ஸோ இந்த அறிவாற்றல் நிச்சயமாக நேர்வழிக்கான பாதையை வகுத்து கொடுக்கும். சரி, எப்போ இந்த அறிவாற்றல் டேஞ்சர் ஆகுது அப்படின்னா, நான் அல்லாவை ஏற்றுக்கொண்டேன், என் அறிவாற்றலை கொண்டும் சில லாஜிக்கை கொண்டும். லாஜிக்னா என்ன? உதாரணத்துக்கு பஸ்ஸுக்கு 2 டிரைவர் வச்சா ஓடுமா? ஓடாது. அப்படி இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துக்கு 2 கடவுள் இருக்க முடியுமா? இறைவன் இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஒருத்தன் தான். ஸோ அல்லாஹ் ஒருவன் என்று நம்புவதற்கு அறிவாற்றல் போதுமானது. குர்ஆனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கான உறுதியைப்படுத்தும். சரி, அந்த ஒருவனான அல்லாஹ்வுக்கு நாம் என்னென்ன வழிபாடுகள் செய்ய வேண்டும், நாம் அவனை எப்படி திருப்திப்படுத்துவது, எதெல்லாம் அவனை அதிருப்திப்படுத்தும் என்பதற்கு குர்ஆனை தவிர்த்து வேறு வழிகள் கிடையாது. ஏன்னா அதனால தான் என்ன ஆயிடுச்சு, தௌஹீதை எத்தனை வகையாக பிரித்தோம்? நம்ம 3 வகையாக பிரித்தோம். தௌஹீத ருபூபியனா என்ன? என்னை படைத்தவனை என்னை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவன் என்று நம்புறது தான் தௌஹீத் ருபூபியா. இந்த தௌஹீத ருபூபியாவை புரிஞ்சு கொள்வதற்கு அறிவாற்றல் போதுமானது. ஆனால் தௌஹீதல் உலூஹியனா என்ன? நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள். உதாரணத்துக்கு ஒரு வணக்க வழிபாடு என்ன? அல்லாவை தவிர வேறு யாருக்கும் அறுத்து பலியிடக்கூடாது. இது ஒரு வணக்க வழிபாடு, தபீஹ். சரி, இதை போய் நான் மற்ற அவுலியாக்களுக்கோ சிலைகளுக்கோ பண்ணக்கூடாது என்று சொன்னால் அறிவாற்றல் சில நேரங்களில் ஒத்துக்காது. அதுக்கு சாலிடாக ஒரு எவிடன்ஸ் தேவை, இது ஷிர்க்குன்னு சொல்கிறதுக்கு. அதனால தான் மக்கத்து குறைஷிகள் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான்ட்டு வானத்தில் ஏற்றுக்கிறது அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இது ஒரு பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு. இன்னும் சொல்ல போனால் அந்த நம்பிக்கையில் தான் அவங்க வாழ்ந்தாங்க. சரி, எதுக்குப்பா இந்த கடவுளை, இந்த சிலைகளை கபத்துல்லாவை சுற்றி வச்சுக்கிட்டு கும்பிட்றீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க? இல்லா லியுகர்ரிபூன இலல்லாஹி ஸுல்ஃபா. அந்த ஒரு இறைவன் மேலே இருக்கிறான் இல்லையா சொர்க்கத்தில், அந்த இறைவன் கூட தொடர்பு ஏற்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். இல்லா லியுகர்ரிபூன இலல்லாஹி ஸுல்ஃபா. சரி, அப்புறம் ஏன் நீங்கள் ரசூலாவை எதிர்த்தீங்க? அஜஅலு ஆலிஹத்தன் இலாஹன் வாஹித. எங்கள் எல்லா கடவுளையும் ஒரு கடவுள்னு சொல்ல வந்துட்டாரா? இன்ன ஹாதா ஷைஉன் உஜாப். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கே அப்படின்ட்டு பிரச்சனை பண்ண வந்தாங்க. காரணம் என்ன? அவங்களால அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் தானே என்னை பரிபாலிக்கிறான், அவன் தானே எனக்கு நல்லது கெட்டதை கொடுக்குறான் என்று நம்பிக்கை கொள்வதில் பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு. பிரச்சனை எங்கே வந்துச்சு? நீங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் எல்லாம் அந்த ஒரு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறப்ப பிரச்சனை வந்துடுச்சு. ஸோ அவங்களோட அறிவாற்றல் அவ்வளோதான், அதோட நின்றுச்சு. அவங்களோட அறிவாற்றல் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்தோட அறிவாற்றலும் அதோட நின்றும். ஸோ அறிவாற்றலை கொண்டு அல்லாவை தேடிக்கொள்ளலாம், அல்லாஹ் ஒருவன் இருக்கான்னு நம்பிக்கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது நம்ம அறிவாற்றலால் ஒருபோதும் சிந்திக்க முடியாது. மாறாக அறிவிப்புகளால், குர்ஆன் சுன்னா அறிவிப்புகளால் மட்டும்தான் நம்ம அடைஞ்சு கொள்ள முடியும். 5 வேளை தொழுவணும், எந்த அறிவாற்றலை கொஞ்சம் யோசிக்கிறது? காபத்துல்லாவை 7 தடவை சுற்றணும், எந்த அறிவாற்றலை கொண்டு நான் யோசித்து முடிவெடுக்கிறது? ஏன் 8 தடவை சுற்றினா தப்பா? முதல்ல நான் ஏன் சுற்றணும்? ஹஜ்ஜோட எல்லா காரியங்களும், இந்த கல்லடிக்கிறதா இருக்கட்டும், மினால தங்கிறதா இருக்கட்டும், முஸ்தலிஃபாக்கு போகிறதா இருக்கட்டும், நோன்பு, அதெல்லாம் ஃபஜ்ரிலிருந்து மக்ரிபு. ஏன் இஷாலிருந்து மக்ரிப் வச்சா ஏற்றுக்கொள்ள மாட்டாதா? இதெல்லாம் அறிவாற்றலை கொண்டு சிந்திக்க முடியாது. இதனால தான் ஈமான்னா என்ன? கட்டுப்படுதல். அவ்வளோதான், கேள்வி கேட்காம கட்டுப்படுறது. ஏன்னா ஸோ தௌஹீதல் உலூஹியாவுக்கு கண்டிப்பாக அறிவாற்றல் மட்டும் போதாது. அறிவாற்றலோடு சேர்ந்து அதிகமாக அறிவிப்புகள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்போ தான் தௌஹீதல் உலூஹியாவையும்
தௌஹீத் அஸ்மா சிஃபாத் அல்லாஹ்வோட பண்புகளையும் அப்போ தான் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஸோ வெறும் அறிவை வைத்தே நான் அல்லாஹ்வை அடைஞ்சிருவேன் அப்படின்னா ஒருபோதும் முடியாது. அறிவை வைத்து அல்லாஹ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம், ஆனால் அவன் சொன்னக்கூடிய கட்டளையை அறிவிப்புகளை வைத்துதான் நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்போ இதுதான் வஹும் முஹ்ததூன், இப்படிப்பட்டவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று ஒரு விஷயத்தை நாம் பார்க்குறோம். அடுத்து நேர்வழி மறுமையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நேர்வழி அல் ஹிதாயா. ஒன்று துனியாவில் குஃப்ரிலிருந்தும் ஷிர்கிலிருந்தும் ஒரு மனிதனை இஸ்லாத்தின் பக்கம் வர கொடுக்கறதுக்கு ஒரு நேர்வழி, இது ஒரு வகையான நேர்வழி. ரெண்டாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய மற்ற காரியங்களை செய்யறதுக்கான அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நேர்வழி. மூன்றாவது மரணத்துக்கு அப்புறம் மறுமையில் அந்த இடத்துல போய் நாம் நிற்கிறப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துக்கு நமக்கு ஒரு நேர்வழியை காமிக்க வேண்டும். சிராத்துல் முஸ்தகீம்ங்கிற பாதையை நாம் கடக்க போகிறோம் எல்லாருமே. அந்த பாதை நாம் எந்த அளவுக்கு ஈமான் இந்த துனியாவில் கொள்கிறோமோ அந்த ஸ்பீடில் போவோம். ஈமான் அதிகமாக கொண்டவர்கள் ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு இந்த மின்னல் வேகத்தில் போவாங்க. சிலர் தவழ்ந்து போவார்கள், சிலர் உழுவுற மாதிரி போவாங்க, சிலர் விழுந்து விடுவார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஆயத்து தான் முடிச்சிருக்கோம். எவ்வளோ முடிக்கிறோங்கிறது பிரச்சனை இல்லை இங்கே விஷயம். அதனால் நம்ம வச்சுக்கோங்க, இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ஒரே ஒரு ஆயத்து முடித்தோம். அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். இந்த ஒரே ஒரு ஆயத்தை தான் நம்ம முடித்தோம். ஆனால் இந்த ஒரு ஆயத்தில் எவ்வளோ விஷயங்களை நம்ம பார்த்தோம். துல்மனா என்னன்னு பார்த்தோம், சஹாபாக்களோட விளக்கம் ஏன் முக்கியத்துவங்கிறதை பார்த்தோம். யோசிச்சு பாருங்க, எத்தனை டாபிக்ஸ் இது உள்ளார நம்ம பார்த்துருக்கோம். சப் டாபிக்ஸ். சஹாபாக்கள் விளக்கம் ஏன் முக்கியம் பார்க்குறோம், சூனியத்தை மறுக்கக்கூடியவர்கள் எந்த மாதிரி ஆதாரத்தை வைத்தார்கள்னு பார்த்தோம். இன்றைக்கி வரைக்கும் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதே போல் பாதுகாவல்னால் என்னன்னு பார்த்தோம். துனியாவோட பாதுகாவலா இல்லை மறுமையோட பாதுகாவலான்னு பார்த்தோம். அடுத்து நேர்வழி என்றால் என்ன, ஹிதாயத்து எனக்கு கிடைக்குதுனாக்கா அந்த 3 வகைகளை பார்த்தோம். அநியாயங்களோட 3 வகைகளை பார்த்தோம். ஸோ இதெல்லாம் மெதுவாக நம்ம போனாலும் தெளிவாக முடிக்க வேண்டும். ஈஸியாக இது ஒரு 15 நாள் நம்ம உட்காந்து ரீடிங் விட்டோம்னா முடித்து வெறுமனே சில விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதை நம்ம நோக்கம் இல்லை. ஒன்றத்தை படித்தாலும் அதை தெளிவாக படிக்க வேண்டும். ஏன்னா இதில் அவ்வளோ படிப்பினைகள் இருக்குது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா பொறுமையாக இருந்ததுக்கு.